தேக்குவாண்டோ தற்காப்பு கலையோட சிறப்பு பயிற்சி பெறவும் மாஸ்டர் கோர்ஸ் பயிற்சி மேற்கொள்ளவும் நானும் மாஸ்டரும் நாங்கள் 2 பேருமே தென்கொரியாவில் உள்ள குக்கிவான் என்ற இடத்துக்கு பிரயாணம் மேற்கொண்டிருக்கோம். நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட இந்த 15 நாளில் எங்களுடைய அனுபவங்கள் இந்த காணொளி மூலமாக தெரிவிக்கிறோம். மாணவ மாணவியர்களுக்கு இது உதவியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் உள்ள இருக்கேன். 13th கேட் நம்பர் 16. யார் காலியாக இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. லுக், ஓகே, நம்மளால் ஒருத்தர் இங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. காலியாக இருக்குது, யாருமே இல்லை. இன்னும் எதுக்கு வேலைகளும் செய்கிறாங்களா? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு பேர். ஓகே, நல்லாயிருக்கு. 4 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கேருந்து கொலம்போ ஃபஸ்ட்டு போகிறோம். கொலம்போவிலேருந்து இன்ச்சியான், சியோல், கொரியாவுக்கு. மாஸ்டர் அங்கே இருக்கார். நான் சும்மா உட்கார முடியாதே, சும்மா ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுட்டு வந்தேன். ஓகே, மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு. ஓகே, ஃப்ளைட் வந்துடுச்சு, கிளம்புறோம். கூப்பிட்றாங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு இது கிளம்புறோம் கொலம்போவுக்கு. அங்கேருந்து போகிறோம். டிக்கெட் கிளம்பியாச்சு. போகலாமா? வாங்க, எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. கிளம்புறோம். ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ரீலங்கன் கொலம்போவில் இருக்கேன் இப்போது. இங்கேருந்து இன்னும் ஒரு 3 hours. இங்கேருந்து டைரெக்டாக வந்து இன்ச்சியான் கிளம்பிடுவோம். கொரியா கிளம்பிடுவோம். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 hours இங்கே வெயிட் பண்ணோம். மாதம் அங்கே நின்றுக்கிறாரு. அப்போ மாசிக்கிட்ட எல்லாம் டாலர்ஸில் போட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட். ஓகே, ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போயிடணும். அந்த ஏர்லைன்ஸ் ஏற போகிறோம். இந்த நேரம் இன்ச்சியானுக்கு. மாஸ்டர் லாஸ்ட்டில் பண்ணுவாங்க. கொரியா வந்தாச்சு, இன்ச்சியான். இப்போ பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு போனோம். பார்ப்போம். இமிக்ரேஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டக்கு டக்குன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இமிக்ரேஷனில் பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னா டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருந்தது. டக்குன்னு போய் டக்குன்னு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துருக்குறோம். இப்போ இனிமேல் தான் போகணும். வெளியே பஸ் இருக்குது. இங்கே இருக்க பஸ் பார்க்கிங், டாக்ஸி எல்லாம் இருக்குது. டாக்ஸி ஜாஸ்தி ஆகும்னு கேள்விப்பட்டேன். ஸோ பஸ்ஸில் பார்ப்போம், இல்லைன்னா ட்ரெயினில் பார்ப்போம். பஸ்ஸா ட்ரெயினா, விச் ஒன் இஸ் த பெஸ்ட் பார்ப்போம். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, நானும் மாஸ்டரும். ஸோ இங்கேருந்து போது பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 17,000 டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு. இவங்களோட கரன்சிக்கு என்ன அநியாயம். டாக்ஸி எவ்வளோன்னு சொல்லுங்கள். டாக்ஸி வேனு கேட்டு பார்த்தோம். சரி வேனில் போகலான்ட்டு வேனு போயிட்டாக்கா 88,000 போட்டிருக்கானுங்க. ஓ, ஒரு ஆளுக்காக இருக்கும்போது ஐயோ 88,000. வெளியே வந்தாச்சு ஏர்போர்ட்டை விட்டு. இப்போ நாங்கள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம் கங்னம் ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து எப்படி ஒரு 1 hour ஆகும். 45 to 50 kilometers வரும். 1 hour ஆகும். பார்ப்போம், டைம் இருக்குது. நாளைக்கு தானே நம்ம போனோம் சார். பஸ் வந்துடுத்து இதான் பஸ்ஸு. மாஸ்டர் போயிட்டு இருக்காரு. அங்கே போய் ஏற போகிறோம் பஸ்ஸில். ஓகே, லக்கேஜ் போட்டுடலாமா மாஸ்டர்? கீழே லக்கேஜ் உள்ளே போட்டுப்போம். டிக்கெட் காமிங்க. Gangnam Station. Gangnam Station. Hanging Sawario. Gangnam Station? Yes.
கோயின்சாமி உள்ள நல்லா இருக்குல்ல கரெக்டாக? ஓகேப்பா. பஸ்ஸில் ஏறியாச்சு. வெளியே கட்டு. ரமேஷ் மாஸ்டர் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறாரு. ஆமாம். பேருந்து ஓட்டுநர் வந்தார், என்னமோ சொன்னான். அவன் பேர் நான் இருக்கட்டும், நான் வச்ச பேரை வந்து கோவிந்தசாமி. சரி தான் மச்சான். ஆமாம், இடம் வந்தோன்னா சொல்லியிருக்கிறேன். இங்கேருந்து இப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். அப்படியே ஊரை பார்த்துன்னு போக வேண்டியது தான். பார்ப்போம். பஸ் நல்லா இருக்குப்பா. ரூமுக்கு வந்தாச்சு, கெஸ்ட் ஹவுஸுக்கு. ஸோ ஓகே, பாத்ரூம் இதான் டார்மெட்ரி. இங்கே 2 இதெல்லாம் எனக்கும் மாஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு. 2 பெட்டு இருக்குது. நம்பர் போக முடியுது. இங்கே வந்து புதுசு நம்பர் வாங்கணும் போல இருக்குது. புது நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் பேச முடியும் போல இருக்குது. இவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுன்னா இவங்களோட புது நம்பர் வாங்கணும். ரோமிங் பண்ணிட்டு வந்தோம். பட் ரோமிங் பண்ணிட்டு வந்தோம் என்ன ஆகுதுன்னாக்கா நம்பர் போக மாட்டேங்குது. அவர் நம்மளுக்கு கால் பண்ணுறாரு, போக மாட்டேங்குது. நம்மளுக்கு 10 நம்பரு, இவங்களுக்கு அந்த 10 நம்பர் எதுவும் போக மாட்டேங்குது. இவங்க கோடை கிட்டத்தட்ட 5 கோடு வருது. என்னன்னு தெரியல. அப்போ லோக்கல் சிம் ஒன்று வாங்கணும் பொழுது, லோக்கல் சிம் வாங்கணும்னு பார்த்தாக்கா ரேட் எங்கேயோ போகுது. 55,000 40,000 போட்டு வச்சுருக்கானுங்க கொரியன் கரன்சிக்கு. ஓகே, நல்லா இருக்குது. பார்ப்போம். ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மாஸ்டர் டேக் பாத், குளிக்க போயிருக்காரு. டேக்கிங் பாத். இதுவும் பெட்டு நாங்கள் படுத்து தூக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஆச்சு இந்த இதுக்கு. 13 நைட்ஸ் தங்கிறதுக்கு. 2 பேருக்கு 36. ஓகே, மேப்பு வாங்கிச்சு, அடிச்சு பிடிச்சி. எங்கேயாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்துடுவாங்க, அந்த இடத்துல இருக்க மேப்பு முதல்ல வாங்கிடணும். அடுத்து சிம்மு ஒன்று வாங்கணும். இவங்களை இங்கே கான்டெக்ட் பண்ண முடியல. பார்ப்போம். இன்னும் சாப்பிட்ணும். அவர் வந்துட்டாருன்னா வெளியே சாப்பிட போயிடுவோம். போமா ஸ்டூடெண்ட் பார்த்துங்க. இதுதான் வேர்ல்டு டேக்வாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குக்கிவானில் இருக்குது. இங்கே காட்டுறேன். இங்கேருந்தான் உங்களுக்கு பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வருது. ஃப்ளாக்ஸ் பின்னாடி வந்து தான் இருக்கும் போல இருக்குது. நல்லா பாருங்கள். ஹெட் குவார்ட்டர்ஸ் மாஸ்டர் வராரு.
openly. Okay. வேர்ல்டு டேக்வாண்டோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேருந்து தான் உங்களுக்கு பிளாக் பெல்ட் வருது. இந்த இது தான் உங்களுக்கு பிளாக் பெல்ட் இங்கேருந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வேர்ல்டு வைட் இவங்க தான் கொடுத்துட்டுருக்காங்க. நாமளும் இங்கேருந்து தான் உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் இங்கேருந்து தான் உங்களுக்கு பிளாக் பெல்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எல்லா இதுவும் இங்கே தான் ரிஜிஸ்டர் ஆகுது. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் பெல்ட்டோட ஒரு ஐடி கார்டு, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஐடி கார்டை வச்சு நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாக் பெல்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். பாப்பா, எந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணி வரீங்களோ அவங்களுக்கு இங்கே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்ல இது பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட், இது இன்னொரு வியூ, வேர்ல்டு டேக்வாண்டோ ஹெட் குவார்ட்டர்ஸோட இன்னொரு வியூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி டே 2 டே 3 இன்றைக்கி நம்மளுக்கு டே 2 பே பண்ணிட்டு கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப, பசிக்குது, இப்போ போய் சாப்பிடணும். காணுங்க, நம்ம ஊர் அந்த கட்சி பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க ஆளுங்க. ஆமாம், வீட்டு விட்டு வெளியே வர மாட்டோம். நேற்றுக்கு குக்கிங்லேயும் அப்படி தான், ஆஃபீஸில் யாருமே இல்லை அப்படின்ட்டுன்னு இருந்தோம். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ரூமில் வந்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் டீம் அப்படின்னு ஒரு ரூமு போனால் அவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க. அது வரைக்கும் பூத் பங்களா மாதிரி இருந்தது உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கு. மாஸ்டர் எப்படி போகணுன்னு நினைக்கிறேன். இப்படி போயிடலாம். ஸ்டூடெண்ட் 7-Eleven வந்து இப்போது 7-Eleven சாப்பிடலாம் வந்துருக்கும். நூடுல்ஸு சாண்ட்விச் இருக்குது இங்கே. ஸோ ஹாட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இதுவும் இருக்குது. ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். ரெடி ஆனோன்னா ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன்ட்டு தான். இல்லை 1008, 1002, 1005 இருக்குது, 4000 இருக்குது. தானே அங்கே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கங்னம் ஃபினான்ஸ், இது என்ன சென்டர்? இது கங்னம் ஃபினான்ஸ் சென்டர். இது ஒரு மார்க்கெட்டு, அதாவது எல்லாம் பிஸ்னஸோட இதுவும் ஆஃபீஸ் இருக்கிற இடம். இது கங்னம் ஃபினான்ஸ் சென்டர், GFC மால் அப்படின்னு இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனியோட ஆஃபீஸும் இங்கே இருக்குது. இது ஒரு ரவுண்டு ஒரு விசிட். ஸோ இங்கே அது நம்மளை இங்கே வர சொல்லியிருக்காரு. குக்கியோனோட இன்னொரு மாஸ்டர் ஒருத்தர் சில விஷயம் பேசுறதுக்காக வருவார். அதுக்காக வெயிட்டிங். இங்கே மாஸ்டர் வர்றாரு. நம்ம வந்தது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். எங்கே அவர் சீக்கிரம் வந்தால் பேச போகலாம். என்ன பேச போகிறாருன்றதுல என்ன பண்ணுறானுங்க? 언제 뇌물 먹고 저렇게 상여가 잘 올라가냐. 아이고 드디어 묻어버렸나. 조금 있어봐 또 장면 나온게. 알겠냐 유튜브? 신철만의 여자 공작하는 유튜브를 식발하자. யாண்டா கத்துற டேய்? 먹고 잘 사는 유튜브를 박살내자. போராட்டம் பண்ணுறாங்களா? போராட்டம் அரசு பண்ணுறாங்களா? இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக குக்கிவானில் போய்ட்டு மாஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷனு, எனக்கு ட்ரைனிங்கு, செம்ம ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மாஸ்டருக்கு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது.
ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக டீ டைம், லெமன் டீ. அதனால இது வச்சுருக்கானுங்க இங்கே. இங்கே பாருங்கள், பேசுறதுக்கு இது பண்ணுறதுலாம் இங்கே ரூம்ஸ் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு இந்த ரூம். இங்கே பிடிச்சிருக்கு. மாஸ்டர் கூப்பிட்டு இன்னும் வரல. ஓகே, நம்ம அது வரைக்கும் இங்கே புக்ஸு நிறைய இருக்குது. எல்லாம் கொரியன் லாங்குவேஜில் இருக்குது. நம்மளுக்கு எங்கேருந்து தெரியும்? வாங்க மாஸ்டர். மாஸ்டர் காணோம். மாஸ்டர் ஓகே. டீ எடுத்துச்சுங்க. டீ அந்த அங்கே இருக்கு டீ. ரமேஷ் மாஸ்டர் வந்து நூடுல்ஸ் பண்ணுறாரு. அதுவும் எக்கு மிஸ் பண்ணி நூடுல்ஸ் பண்ணுறாரு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் செட் ஆகாது, நாங்களே குக் பண்ணுறோங்க. ரமேஷ் மாஸ்டர் இங்கே பாருங்கள், பக்கா. இன்றைக்கி டே 3 3 4 மாதம். இன்றைக்கி 5 6 7 கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. இன்றைக்கான ட்ரைனிங் செஷன். இன்றைக்கி எப்படி இருக்கு பண்ணுறதுல 2 பேரும் யூனிஃபார்மாக வந்துட்டுருக்குறோம். ஸ்டேடியம் வந்தாச்சு. மாஸ்டருக்கு இன்றைக்கி செஷன். இன்றைக்கி எனக்கு இல்லை செஷன். ஐம் எஸ்கேப். மாஸ்டர் உள்ள உட்காந்துருக்காரு. பார்ப்போம். மாஸ்டர்ஸ் கோர்ஸ்க்கு வந்தவங்கலாம் இங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு வந்து செமினாருக்கு வந்தவங்க, மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு வந்தவங்க, மாஸ்டர் இருக்காரு. சும்மா இது வந்துட்டு போச்சு. கேஎம்எஸ் அந்த கார்டை பற்றி பேசுனாங்க. கேஎம்எஸ் அந்த கார்டு காட்டினாங்க. இப்போ அவர் காட்டினது தெரியல. என்ன அவருக்கு பேசுறது என்னன்னு கொஞ்சம் கேட்டீங்க. ஐடி கார்டாக இருக்குது. வேர்ல்டு டேக்அவுண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இப்போ வந்து செமினார் அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சாச்சு. லெக்சர் க்ளோஸ்னால லெக்சர் ரூம் போயிட்டாங்க. ஸ்டேடியம் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்த கிளாஸ் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நானும் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவேன். பார்ப்போம். ஆறு பேர் தமிழ்நாட்டிலேருந்து 6-7 பேர் வந்துருக்கிறோம். நம்ம இதுலேருந்து நானும் மாஸ்டர் வந்துருக்குது. பாருங்கள், வேர்ல்டு டேக்வாண்டோ ஸ்டேடியம் இதுதான். மேலே போயிடலாம். ஸ்டேடியத்துக்கு மேலே போயிட்டு 2
தொடர்ந்து செம்ம வலி. ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் போட்டிருக்காங்க, ஸ்ட்ரெச்சர்ஸ் கிளாஸஸ்ஸு, நைஃப் எட்ஜ் கிக். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட், ஸ்டேடியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கு. ப்ராக்டிஸ் நான் முடிச்சிட்டேன், கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரேன். மாதம் செமினாரில் இருக்கார், அவருக்கு எப்போ முடியும்னு தெரில. செமினார் ரூமுக்குள்ளே போயிட்டார். இப்போ நான் நடந்து வந்துடுறது குக்கிங்கோட அவுட்டர், அது உள்ள ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டுருக்கிறேன். ஒருத்தர் போயிட்டுருக்கு செமினார். யாருக்குறா? யாரும் இல்லை. ஓகே, அவங்க கிளாஸ் பண்ணிட்டுருக்குது. இது ஸ்டேடியம். ப்ராக்டிஸிங் தான் முடிச்சுது, எனக்கு வந்துட்டுருக்கேன். ஐயப்பா செம்ம ஒர்க் அவுட். இன்றைக்கி 2 பேரும் ட்ரைனிங் முடிஞ்சுது. எனக்கு மாஸ்டருக்கும் டயர்டாக போயிட்டு இருக்கோம். 2 பேரும் ஊதி முடிச்சிட்டாங்க. இங்கே பக்கத்தில் ஏதோ பார்க் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். லேட் ஆகும். எங்கே இது எந்த பக்கம் தெரில, மேப் பார்த்து போயிட்டு இருக்கிறோம். சரியான ஒர்க் அவுட் இன்றைக்கி. கிளாஸ் ட்ரைனிங் பண்ணோம். கிளாஸ் வேறு இங்கே வந்து வேறு செஞ்சாங்க. கிளாஸ் எடுத்தேன் வேறு. அப்போ சிட்டி, சியோல் சிட்டி. ஜெய், எங்கடா வந்து ஓட்டுற? ஒரு காரை பாருங்க. என்ஜாய் பண்ணுறானுங்க மாஸ்டர். பக்கா என்ஜாய் பண்ணுறானுங்க. இது நைட் ஏரியாவா இல்லை நைட் ஸ்ட்ரீட்டாக தெரியல. சும்மா ஜெகஜோதியாக இருக்குது. அதாவது அவங்க சுற்றின்னு இருக்காங்க. மொபைல் கீழே போட்டான். இது என்னது கவர் தான் போட்டுருக்கானுங்க. எல்லா ஹோட்டல்ஸ் தான். ஆக்சுவலாக இது மாதிரி ஸ்ட்ரீட்டில் எல்லா ஹாங்காங்லேயே இருக்குது. தாய்லாண்டில் வந்து கூட கவுலும் என்ன போடுறது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் சார். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ரங்கநாத் சீட்டில் இருக்குதா? ரைட். நைட் ஸ்ட்ரீட். நம்ம ஆளுங்க இருந்தாலும் என்ன மாமல் கேட்டுருப்பானுங்க. என்ன இங்கெல்லாம் கடை வச்சுருக்கிறேன். நம்ம ரிச்சி சீட் மாதிரி இருக்குது. ஆமாம் சார், ரிச்சி சீட்டு ரங்கநாத் சீட் மாதிரி இருக்குது. ரோடு போகிறாங்க, நீட் அண்ட் கிளியர். டேக்வாண்டோட ஒர்க் அவுட்ஸில் முடிச்சு மேலே இருக்கலாமா சார்? வாங்க முடிச்சு இப்போ ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது வாங்கினது பார்த்தா கூட அந்நேரத்துக்கு ரேட்டு இருக்கிறாரு. ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப தூரம் நீண்ட தூரம் நடக்க வேண்டும். ஆமாம், நாளைக்கு மாதத்துக்கு மட்டும் கிளாஸ் இருக்குது. வச்சு புரிய போகிறான். கர்ணம் ஸ்கொயர் வந்து உட்காந்துருக்குறோம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான். புது நடக்கிறோம் இன்னும்.